உறுப்புகளில் மிகவும் முக்கியமானது இதயம். மற்ற உறுப்புகளை காட்டிலும் இதயத்தை நாம் பராமரிக்க வேண்டும் என்பது இன்றியமையாதது. இதயத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மூத்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். அவற்றை கவனிக்கலாம். அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இந்த வாரம் சில பாயிண்ட்ஸில் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இப்போ அடிக்கடி சொல்கிறேன், 100 வருடம் கடந்து வாழ, அதற்காகத்தான் கலைஞர் டிவியில் பல்லாண்டு வாழ்ந்திடன்னு போட்டிருக்காங்க. சில பேஷண்ட்டுக்கு 100 வருடம் வாழணுன்னாவே 70 வயசு இருக்கும். ஐயோ சொக்கலிங்க எனக்கு போதும், இன்னும் 30 வருஷம் வாழ வச்சு என்னை துன்புறுத்தாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் 42 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. அவர் ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், ஒரு 2-3 வருஷத்து ஆகப்போகுது. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா போதும் சொக்கலிங்கம், அதுக்கு மேலே நான் வாழ விரும்பலைன்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் பாருங்கள், நேற்று பார்த்து ஒரு நோயாளி நண்பர் 92 வயதானது, மாரடைப்பில் வந்து நல்லா வந்துடுச்சு. அவர் செக்கப்புக்கு வந்தார். என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறாரு, என்னங்க சார், நீங்கள் எப்படியாவது என்னை ஒன்று 8 வருடம் வாழ வைத்து 100 வருடம் என்னை வாழ வைக்க வேண்டிய 100வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களை வைத்து நிர்ணயிக்கின்றார்கள் வாழ்க வேண்டிய வயதை. இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு 70 வயதான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், 60 வயதான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவருக்கும். இப்போ அவர்கள் அனைவருமே 30-40 வருடம் கடந்து இப்போ நிறைய பேர் நோயாளிகள் என் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா 102, 103, 104 வயது வந்து ஒவ்வொரு வருஷமும் என்கிட்ட வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வருவது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த கருத்தை சொல்லுகின்றேன்? எவன் ஒருவனுக்கு உடம்பிலும் பாரம் இல்லாமல் மனதிலும் பாரம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நோயற்று வாழ முடியும் என்ற மாற்று கருத்தில்லை. இதை பாருங்களேன், இந்த ஸ்லைடை போடுறேன். இந்த ஸ்லைடில் போட்டவுடனே எல்லா மதத்தினரும் வழிபடுகின்ற கோயில் இருக்கலாம், சர்ச் இருக்கலாம், மாஸ்க் இருக்கலாம். எந்த மதத்தினரும் அவர்கள் தெய்வங்களை நன்றாக வழிபட்டு நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். நான் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டேன் சொக்கலிங்கம். ஆனால் ஒரு மதம் மட்டும் எனக்கு பிடிக்காது, தாமதம் மட்டும் பிடிக்காது. ஏனெனில் நேரம் பொன் போன்றது. நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியாவில் சில மணிக்கணக்கில் இருப்பது கூட முக்கியம் கொடுக்கல. சில பேர் வந்து நிமிஷத்திற்கு முக்கியம் கொடுக்குறாங்க ஜப்பான், அமெரிக்காவில். எவ்வொரு நொடிக்கு முக்கியம் கொடுக்குறாங்க ஜெர்மனியில். என்னை பொறுத்தவரை நேரம் என்பது மிக மிக முக்கியம். அது பொன்னானது, மாற்று கருத்து இல்லை. ஏன் இந்த கருத்தை சொல்லுகின்றேன்? இப்போ வந்து நடுப்புற ஒரு உருவத்தை பாருங்கள். நடுப்புற இதயம் ஒன்று இருக்குது, அதான் ஒரு விளக்கு மாதிரி எரிகின்றது. நான் சொல்லுகின்ற கருத்தை தயவுசெய்து பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் உயிர் ஒன்று இருக்கின்றதில்லை உங்கள் உடம்பில், அந்த உயிர் ஒன்று தான் தெய்வம். அந்த தெய்வம் எங்கே இயங்கிக் கொண்டு இருக்க முடியும் என்றால் உங்கள் உடம்பு என்ற ஆலயத்தில் தான் அந்த உயிர் என்பது இயங்க முடியும். ஸோ உயிர் என்னும் தெய்வம் ஆலயம் என்னும் உங்கள் உடலில் 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும். அப்படி என்றால் நான் சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். நிறைய பேர் கடைப்பிடித்து மறுபடியும் வந்து வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், அதனுடைய பலன் நீங்கள் ரசிக்க முடியும். நான் எதுக்காக போட்டேன்? கடவுள் உண்டா இல்லையா சொக்கலிங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுங்கன்ட்டு ஒரு பெரிய அரங்கத்தில் இண்டுராமனிடம் கேட்டார். கடவுள் உண்டு என்பது நம்பிக்கை, கடவுள் இல்லை என்பது நம்பிக்கை. அவரவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் போதும், அதற்காக ஒருவரை திணிக்க வேண்டாம். பட் என்னை பொறுத்த ஒரு சின்ன கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் நம்பிக்கை உண்டு, மதம் உண்டு என்று சொல்பவர்கள் ஒரு மதம் தன்னை விட உயர்ந்தது என்று சொல்லி ஒருவர் அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாத இருவர்கள் அடித்து கொள்வதில்லை. அதற்காக நான்
முடிவாக எதுவும் சொல்லப்போன்னு நினச்சிடாதீங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரு கடவுள், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவரும் கடவுள். உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் உயிர் இருப்பது தான் கடவுள். கடவுள் என்பதே அனைத்தையும் கடந்து உன் உள்ளே சென்று இருப்பது தான் கடவுள். ஸோ உன்னிடமே தெய்வம் இருக்கும் பொழுது, மற்றவர் அனைவரும் தெய்வமாக இருக்கும் பொழுது, நாம் வழிபடுகின்ற எல்லா கோயில் மதம் அனைத்திற்கும் போய் வழிபடுங்கள். ஏனெனில் அங்கே இன்னும் அமைதி கிடைக்கின்றது. அனைவரும் உன்னிடம் சொல்ல விரும்புகின்றேன், நீங்கள் எந்த மதத்தினராக இருக்கின்றீர்களோ அந்தந்த வழிபாட்டில் மிகவும் நீங்கள் உள்ளே சென்று வழிபட வேண்டும். உதாரணமாக எடுத்துங்களேன், நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் காலையில் 5 மணிக்கு தொழுகிறாங்க, மத்தியானம் 1 மணிக்கு 5 முறை. 5 மணிக்கு தொழுகும் பொழுது தொழுகை முடிந்தவுடன் நீயாக மாறிவிட்டால் உன்னை அழித்துவிடும். அந்த தொழுகின சக்தியை, அல்லாஹ்வின் சக்தியோ இல்லை இயேசுவின் சக்தியோ, நீங்கள் இந்துக்களாக இருக்கும் பொழுது உங்கள் இந்து கடவுளின் சக்தியோ உள்ளே வாங்கி அந்த சக்தியுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சக்தியுடன் வாழும் பொழுது உங்களை எந்த சக்தி 100 வருடம் வரை இயக்காது. உங்களை இயங்க வைக்க சக்தி, அது எந்த சக்தியும் உங்களை அழிக்க முடியாது. இன்னும் உதாரணமாக பாருங்களேன், கிறிஸ்டியன்ஸ் வந்து சண்டே போகிறாங்க, செவ்வாய் வெள்ளி இந்துஸ் போகிறாங்க, டெய்லி 5 முறை முஸ்லீம்ஸ் அனைவரும் கும்பிட வேண்டும். அவர்கள் வழிபடுவது நம்பிக்கை, அது மனதில் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்டு வராதீர்கள். வழிபடுகின்ற தெய்வத்தை எதுவாக இருப்பினும் உள்வாங்கி அந்த தெய்வ சக்தியுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதான் முக்கியமானது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, எது வந்து கடவுள், எது உயிர், எது ஆலயம். இதுதான் முக்கியமான கருத்து. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது முக்கியமானது, அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டும். இந்த ஊ என்பது தான், இந்த ஸ்லைடை பாருங்களேன், ஊ என்பது தான் உயிர். அந்த ஊ என்ற உயிர் உடல் என்னும் ஆலயத்தில் இயங்க 3 ஊக்களை கடைப்பிடிக்க வேண்டும். இன்னும் அந்த 3 ஊ, ஒரு ஊ உணர்வு, 2வது ஊ உணர்வு, 3வது ஊ உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை நீங்கள் கடைப்பிடித்தால் போதும். எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு சொக்கலிங்க கேட்கலாம். இந்த 3 ஊக்களை நான் 3 மந்திரங்களாக மாற்றிக்கொண்டேன். இன்னும் 3 மந்திரங்கள் இந்த ஸ்டைலில் பாருங்களேன். முந்தி மாதிரி 3 ஊக்கள் சொல்லிட்டேன்ல, இப்போ பாருங்களேன், உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்கள் எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 ஊக்களை எவன் கடைப்பிடிக்கின்றானோ அவன் நோயற்று வாழ முடியும். இதை பார்த்து கொண்ட நேயர்கள் ஏதாவது வியாதியுடன் இருந்தால் அந்த நோயும் 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ பூரணமாக விடைபெறுவதற்கும் வழி உண்டு. அதற்காகத்தான் இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்து உடம்பிலும் எக்காரணத்திலும் பாரம் ஏற்றிக்கொள்ளாமல், மனதிலும் எதையும் சுமக்காமல், மனதிலும் பாரமற்று இருக்கின்ற நிலைக்கு சென்று விட்டால் நீங்கள் கட்டாயம் நோயற்று வாழ முடியும். உடல் நலத்துடன் மனநலத்துடன் வாழ்வதற்கு இந்த 3 மந்திரங்களை உங்கள் வாழ்க்கையின் பயணத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பல்லாண்டு வாழ்ந்திட நிகழ்ச்சியில் என் கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நல்லவை என்று பார்க்கும் அனைத்தும் நல்லவை அல்ல, தீயவை என்று பார்க்கும் அனைத்தும் தீயவையும் அல்ல. சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை நாம் பகுத்தறிவோடு ஆராய வேண்டும். இதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏப்ரல் 1. பொதுவாக இந்த தினம் என்பது எப்படி உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை.
அது வர்த்தகர்களை பொறுத்த வரைக்கும் புது கணக்கு தொடங்குகிற ஒரு நாளாக அல்லது ஒரு புது வர்த்தக கணக்கை துவங்குகிற ஒரு நாளாக இருந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு முட்டாள்களுடைய தினமாக, நாம் முட்டாளாக்கப்படுவதனுடைய ஒரு தினமாக இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினத்தை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. பொதுவாக இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கிற போது ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு இருக்கிறது. 1852 ஆண்டு வரைக்கும் புத்தாண்டாக அல்லது ஒரு ஆண்டினுடைய துவக்கமாக ஏப்ரல் 1 தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கிருந்த போப்பாண்டவர் திடீரென பழைய ஜூலியன் கேலண்டருக்கு பதிலாக புதிய ஒரு ஜூலியன் கேலண்டரை அறிமுகப்படுத்துகிற போது ஜனவரி 1 அவர் புத்தாண்டாக அறிவிக்கிறார். இதை பலரும் ஏற்க மறுக்கிறார்கள், ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏப்ரல் 1 தான் புத்தாண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் ஒரு பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆனால் ஜனவரி 1 புத்தாண்டு என்று முடிவான பிறகு இந்த ஏப்ரல் 1 தாங்கள் முட்டாளாக்கப்பட்ட ஒரு தினமாக அல்லது ஒரு கேளிக்கைக்குரிய தினமாக, வேடிக்கைக்குரிய ஒரு தினமாக கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள். இந்த பழக்கம் என்பது ஐரோப்பா முழுக்க பரவியது, பின்னர் உலக நாடுகள் பலவற்றிற்கும் கூட பரவியது. ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது உண்மையில் ஒருவரை திட்டமிட்டு ஏமாற்றுவதோ அல்லது ஒருவரை திட்டமிட்டு முட்டாளாக்குவதற்கான தினமோ அல்ல. மாறாக தன்னைத்தானே பகடி செய்து கொள்வதும் பிறரை பகடி செய்வதுமாக ஒரு விதமான லைட் ஹார்ட்டட் என்று சொல்வார்களே, ஒரு லகுவான மனநிலையில் ஒரு இணக்கமான நட்புபூர்வமான ஏமாற்று விளையாட்டுகளை விளையாடுவதற்கான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு தினமாக அல்லது ஒரு எதிர்பாராத சர்ப்ரைஸ் அல்லது ஒரு விதமான நம்மிடமே இருக்கக்கூடிய இந்த ஏமாறக்கூடிய தன்மையை நாமே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இன்றைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது. நீங்கள் கூட மிகச் சிறு வயதிலிருந்தே அப்படி உங்களுடைய நெருங்கிய நண்பர்களால் இத்தகைய ஏமாற்றுகிற சிறு சிறு விளையாட்டுகளை நீங்கள் விளையாடி இருக்கக்கூடும். அதாவது நான் என்னுடைய சிறு வயதில் பார்த்திருக்கிறேன், சிறுவர்கள் அவர்களுக்கு தெரியாமல் இன்னொரு சிறுவர்களுடைய ஆடைகளின் மீது அல்லது முதுகு பகுதியின் மீது இங்கை தெளிப்பது அல்லது ஏதாவது ஒரு கரியாலான முத்திரையை பதித்து விடுவது, அவர்கள் வீட்டிற்கு போய் பார்க்கிற போது அந்த முத்திரையை கண்டு யார் குத்தினார்கள் என்று தெரியாமல் தடுமாறுவது, இப்படியெல்லாம் பல விளையாட்டுகள் இருந்திருக்கின்றன. வளர வளர நம்முடைய வயதிற்கு ஏற்ப இந்த ஒரு ஏப்ரல் 1 பிறரை ஏமாற்றி விளையாடுகிற சிறு சிறு விளையாட்டுகள் இன்னும் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க செய்து வந்திருக்கிறோம். ஒரு விதத்தில் அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட அப்படிப்பட்ட சில விளையாட்டுகளை விளையாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஊடக நிறுவனங்கள் அல்லது சில பெரிய வர்த்தக நிறுவனங்கள். சென்ற ஆண்டு எனக்கு நினைவுக்கு வருகிறது, இதே நாளில் ஒரு புகழ்பெற்ற தனியார் நிறுவனம், ஒரு கார்களை வாடகைக்கு விடுகிற ஒரு நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதாவது நாங்கள் இன்றிலிருந்து நாங்கள் வாடகை டாக்ஸிகளை மட்டுமல்ல, வாடகை ஹெலிகாப்டர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் ஒரு ஃபோன் செய்தால் அல்லது எங்களுடைய ஒரு ஆப்ஸ் மூலமாக நீங்கள் பதிவு செய்தால் ஹெலிகாப்டர் உங்கள் வீட்டிற்கே வரும், உங்களை உங்கள் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கோ அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கோ கொண்டு செல்லும். குறைந்தபட்ச கட்டணம் 500 ரூபாய் என்று வலைத்தளங்களில் எல்லாம் அவர்கள் ஒரு விளம்பரம் வெளியிட்டிருந்தார்கள். எனக்கு அது வந்த அன்றைக்கே தெரியும் இது வேடிக்கைக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம் என்று. ஆனால் அன்றைக்கு அதை பலரும் நம்பினார்கள், அதை பற்றி பரபரப்பாக பேசிக்கொண்டார்கள். சமூக வலைத்தளங்களில் எல்லாம் அதை பற்றி விவாதங்கள் கூட நடந்ததை அன்றைக்கு பார்க்க முடிந்தது. பொதுவாக நம்முடைய மக்கள் புதிதாக எது ஒன்று சொல்லப்பட்டாலும் அதை உடனடியாக நம்புகிற மனோபாவம் என்பது இருக்கிறது. அன்றைக்கு அந்த நிறுவனம் வேடிக்கையாக செய்த அந்த விஷயத்தை பலரும் நம்பியது கூட உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த தினத்தோடு அதை அவர்கள் பொருத்தி பார்க்கவில்லை. அந்த நிறுவனம் அதையும் செய்யக்கூடும் என்று அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை. இந்த இடத்தில்தான் நாம் இந்த ஏப்ரல் 1 இந்த முட்டாள்கள் தினம் என்று சொல்லக்கூடிய இந்த தேதியை நாம் ஒரு சாதகமான ஒரு விதமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தினமாக கொண்டாடலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் நாம் எப்படியெல்லாம் மற்றவர்களால் முட்டாளாக்கப்படுகிறோம், ஆட்சியாளர்களால் எப்படி முட்டாளாக்கப்படுகிறோம், அரசியல் கூட்டணிகளை அமைப்பவர்களால் எப்படி நாம் முட்டாளாக்கப்படுகிறோம், அதிகாரிகளால் எப்படி முட்டாளாக்கப்படுகிறோம் என்றெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலம் இது. ஒரு அரசு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அரசு 5 ஆண்டு காலமாக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விதமான பொருளாதார வளர்ச்சியும் எட்டப்படவில்லை. அடிப்படை கட்டுமான திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை.
ஆனால் வெறுமனே இலவசங்களை கொடுப்பதன் மூலமாகவும் சாராயத்தை பரவலாக்குவதன் மூலமாகவும் ஒரு அரசு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய மக்களையே முட்டாளாக்கி வந்திருக்கிறது. இந்த முட்டாள்கள் தினத்தில் நாம் இந்த அரசால் எப்படி முட்டாளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, அதிகாரிகள் நம்மளை எப்படி முட்டாளாக்குகிறார்கள். அதாவது நாம் ஒரு சிறு வேலைக்காக ஒரு அரசு அலுவலகத்திற்கு செய்வோம், நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு உரிமைக்காக நாம் ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்று நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இல்லாத பொய்யான போலியான விதிகளை எல்லாம் காட்டி நம்மை முட்டாளாக்குவார்கள். நம்மிடம் பணம் கறப்பதற்காகவோ லஞ்சம் பெறுவதற்காகவோ அவர்கள் இத்தகைய விஷயங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேசம் தேசபக்தி என்கிற போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கி இன்று நாடு முழுக்க மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. அதாவது இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடிய தேசபக்தியை கூட அவர்கள் வேறு விதமாக திரித்து, சிலர் தேசபக்தி உள்ளவர்கள், சிலர் தேசபக்தி இல்லாதவர்கள் என்றெல்லாம் போலியான விவாதங்களை உருவாக்கி மக்கள் முட்டாளாக்கப்படுகிறார்கள். அதே போல் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தீர்கள் என்றால், மாட்டுக்கறி சாப்பிடுவதா இல்லையா என்று ஒரு போலியான விவாதங்களை உருவாக்கி ஒரு நாட்டு மக்களையே முட்டாளாக்கினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பலவிதமான விஷயங்களில் மதத்தின் பெயரால், சாதிகளின் பெயரால் அடையாளங்களை உருவாக்குவது, தேசபக்தியின் பெயரால் போலி அடையாளங்களை உருவாக்குவது, இப்படியெல்லாம் பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகள் மக்களை தொடர்ந்து அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றன. நாம் இந்த முட்டாள்தனங்களை பற்றியெல்லாம் இந்த தினத்தில் நாம் பேச வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். இந்த கடந்த ஓராண்டில் ஒவ்வொருவரும் நம்மை எப்படியெல்லாம் முட்டாளாக்கி இருக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படியெல்லாம் கையாண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பொய்யான விஷயங்கள் மூலம் நம்மை நம்ப வைத்தார்கள், எப்படியெல்லாம் நம்மை பொய்யாக வழிநடத்தினார்கள், எப்படியெல்லாம் செய்த குற்றங்களை எல்லாம் மறைத்து நம்மளை நம்ப வைத்தார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். அதே போல் ஊடகங்கள் எப்படி மக்களை முட்டாளாக்குகின்றன, அதே போல் பல்வேறு இயக்கங்கள் எப்படி மக்களை முட்டாளாக்குகின்றன, இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். இப்படி நாம் முட்டாளாவதற்கென்றே பிறந்த ஒரு இனம் போல இன்றைக்கு தமிழினம் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விழித்துக் கொள்வதற்கான ஒரு காலம், இதிலிருந்து மீள்வதற்கான ஒரு காலமாக நாம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை பார்க்க வேண்டும். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி என்பது நாம் பரஸ்பரம் நம்மை முட்டாளாக்கிக் கொள்வதற்கான ஒரு தினமாக நாம் கொண்டாடுவதில் பயனில்லை. மாறாக நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பினால் அல்லது ஒரு அரசினால், ஒரு அதிகார வர்க்கத்தினால், சாதி மத அமைப்பினால் எப்படியெல்லாம் முட்டாளாக்கப்பட்டிருக்கிறோம், நடுத்தருவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மை முட்டாளாக்கியே அதன் மூலமாக யாரெல்லாம் வளர்ச்சி அடைகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிற போதுதான் இந்த முட்டாள்தல்கள் தினம் என்பதை நாம் புத்திசாலிகளாக மாறுவதற்கான ஒரு தினமாக நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் SDPI கட்சியின் மாநில தலைவர் திரு தெஹ்லான் பாகவி. குறிப்பாக இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், சிறுபான்மையினர் நல சமுதாயத்துக்காக திமுக தலைவர் கலைஞர் அவர்களை ஆற்றிய தொன்று பற்றியும், இன்றைய தேர்தல் நிலவரம் பற்றியும் பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். SDPI கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். பொதுவாக இப்போ இருக்கிற ஒரு அரசியல் சூழலில் இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள், பல தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அப்படின்னு வீதியில் இறங்கி ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் போராட்டங்களில் ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படலை, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகலை அப்படின்னு நிறைய விஷயங்களில் ஒரு செயல்பாடுகள் செயலிழந்த சூழல் இன்றைக்கி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எப்படி செயல்பட்டு இருந்துச்சு, தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்ததா, ஜனநாயக நாடு அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மையினர் நல சமுதாய மக்களோட வாழ்க்கை மேம்பாடு அடையணும்னா யார் ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு உங்களோட பார்வையில் உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம இந்த 5 ஆண்டு கால ஆட்சியோட செயல்பாடுகளை பார்ப்போம். ஒரு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த முன்னாடி இருந்த அரசு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கையாண்டு இருக்கும், அதில் என்ன மாதிரியான தேவைகள் இருந்திருக்கு, அது பூர்த்தி செய்யாத ஒரு நிலை ஏன் ஏற்பட்டுச்சு,
இதிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம் சார். கண்டிப்பாக. இப்போது 5 ஆண்டு கால அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த திருப்தியும் இல்லாத ஒரு சூழலை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க முடியுது. உழைக்கும் மக்களாக இருக்கட்டும் அல்லது வியாபாரிகளாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களுமே ஒரு அதிருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து இருக்குது. இந்த அரசு இந்த மக்களுக்கு வந்து ஒரு சாதனை செய்தது என்று எதையுமே சுட்டி காட்ட முடியாத ஒரு நிலை தான் இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்குது. மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்களே உங்களுடைய பேச்சில் சொன்னது மாதிரி பல்வேறு தரப்பு மக்களும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால தெருக்களில் இறங்கி சாலைகளில் இறங்கி போராடுகிற ஒரு நிலைகள் தான் உருவாகியிருக்குது. அந்த போராட்டங்களுக்கு கூட எந்த போராட்டங்களுக்கும் தீர்வை வந்து இந்த அரசிடமிருந்து பெற முடியலை. போராடி அவர்கள் வந்து விரக்தியினுடைய விளிம்புக்கு தான் மக்கள் சென்றார்களே தவிர போராடிய மக்களுக்கான தீர்வை அவர்களை கரிசனத்தோடு அவர்களை அமர வைத்து பேசி அவர்களுக்கு தேவையான தீர்வை இந்த அரசு கொடுத்தது என்று எந்த பிரச்சனையிலுமே சொல்ல முடியாது. மதுவிலக்குக்காக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்ட களங்கள் வந்து நடைபெற்றது. அல்லது சாலை பணியாளர்கள் மிகப்பெரிய போராட்ட களங்களை தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள். மக்கள் நல பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார்கள். இப்படி போராடிய அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இப்படி இவர்களுடைய போராட்டங்களை எல்லாம் அரசு ஒரு கருணை உள்ளத்தோடு அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களுக்கு ஒரு மன திருப்தியை உருவாக்கியதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். அவர்களெல்லாம் போராடி இனிமேலும் போராடினால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறாது, போராடி இந்த அரசிடம் எந்த பயனும் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்யக்கூடிய அளவிற்குத்தான் இந்த அரசு மக்களை, போராடக்கூடிய மக்களை விரக்தியினுடைய விளிம்பிற்கு இன்றைக்கு தள்ளி இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எந்த மக்களாக இருக்கட்டும், எந்த தரப்பை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் என்று மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா தரப்பு மக்களுமே இந்த அரசின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை இன்றைக்கு அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள். இந்த அரசால் இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்று சொல்லி எந்த சாதனையும் இவர்களால் சுட்டிக்காட்ட முடியாத அளவிற்கு சில அறிவிப்புகளை தவிர்த்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் சாதனை என்று சொன்னால் ஒருவேளை 110 விதியின் கீழால் இந்த அரசு அறிவித்த அறிவிப்புகள் மாத்திரம்தான் வேறு எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனையாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த வித ஒரு சாதனையும் இந்த அரசு செய்யவில்லை. மக்கள் இந்த அரசினுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த திருப்தியும் பெறவில்லை. மக்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் உருவாகும், ஒரு தங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு ஏற்படும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தேர்தலை மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா சார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கல, இதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு பேசக்கூடிய இந்த ஒரு சூழல்ல ஒரு தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்போ முடிவாயிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசு அமையணும், அதுதான் ஒரு மாற்றா இருக்கும் அப்படின்னும் போது எதன் அடிப்படையில் ஒரு கூட்டணி இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு திமுக கட்சியோட? திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு உருவாகிற இந்த கூட்டணி என்பது அல்லது மிகப்பெரிய ஒரு பணபலத்தை எதிர்பார்த்து திமுகவோடு யாரும் வந்து கூட்டணி சேர்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பது வந்து இல்லை. மாறாக இந்த மக்களுடைய இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமூக மக்களுக்கான தீர்வோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த இயக்கத்திற்கான இந்த தீர்வோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் அமர்ந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து அழைப்புகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் இந்த பிரச்சனைகளுக்கான, மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் எட்ட முடியும். ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு நாகரீகங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோடும் அரசோடும் தான் நாம் எதிர்பார்க்க முடியும் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு திமுகவோடு எங்களது கூட்டணியை நாங்கள் வந்து அமைத்திருக்கிறோம். அவர்களோடு பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்த, கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்தவர்களுக்கு தெரியும், தாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த அம்மையார் அவர்களை அவர்களால் சந்திக்க முடிந்ததா, தங்களது கோரிக்கைகளை அவர்களோடு பேச முடிந்ததா, அல்லது தங்களுடைய தொகுதியினுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்களிடத்தில் பேச முடிந்ததா, அல்லது தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய மக்களுடைய பிரச்சனையை பற்றி நிறைவேற்றினார்களா நிறைவேற்றவில்லையா என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம்.
இதை அவர்களது கவனத்திற்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பாவது இவர்களுக்கு கிடைத்ததா என்று பார்த்தால் 5 ஆண்டு காலகட்டம் அவர்களை சந்திக்கவே முடியாது என்கிற ஒரு நிலைதான் இன்றைக்கு தொடர்ந்தது. எனவே இந்த அதிமுகவினுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும், அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக நெறிமுறைகளோ அல்லது நாகரிகமோ எந்த பண்புகளும் இல்லாத ஒரு நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இத்தகைய ஒரு நெறிகளை அல்லது இந்த பண்புகளை, ஒரு ஜனநாயக ரீதியான நடைமுறைகளை இங்கு மாத்திரம்தான் நான் எதிர்பார்க்க முடியும் என்கிற நிலையில் தான் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் எங்களது கூட்டணிகளை அமைத்திருக்கிறோம். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்போது இப்போ இருந்த இந்த 5 ஆண்டு காலத்தை திமுக ஆட்சியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறுபான்மையினர் நல சமுதாயம், அந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை மேம்பாடு அப்படின்னு வரும்போது பல விஷயங்களில் இடஒதுக்கீடு ஆகட்டும், திமுக ஆட்சி காலத்து தலைவர் கலைஞர் அவர்களை தான் முழுமையாக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நம்ம சொல்கிறத கேட்குறோம். ஒரு சிறுபான்மையினர் அப்படின்ற முறையில், ஒரு கட்சியோட மாநில தலைவர் அப்படின்ற முறையில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக சிறுபான்மையினர்களுடைய நலனை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தது என்பதை சொல்வதற்கு முன்னால் இந்த அரசை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமூக மக்களுடைய நலனுக்காக நாங்கள் இதை செய்தோம் என்று ஒரு விஷயத்தை கூட அவர்களால் சுட்டிக்காட்டு இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் எந்த விஷயத்தையுமே அவர்களால் பேச முடியாது, எதையுமே சுட்டிக்காட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்களித்தால், நான் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீட்டை நாங்கள் உயர்த்தி தருவோம் என்று வாக்குறுதி அளித்தார்கள், பேசினார்கள். அந்த கோரிக்கையை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒப்பீட்டளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை, கடந்த கால திமுகவினுடைய ஆட்சியை நாம் பார்க்கிற போது சிறுபான்மை சமூக மக்களுக்கு முடிந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சுட்டிக்காட்டியதைப் போல இடஒதுக்கீட்டினுடைய விஷயத்தில் நீண்ட காலம் முஸ்லீம் சமூகம் வைத்த கோரிக்கை, அதில் சட்டப்பூர்வமாக அந்த நிலையில் எது சாத்தியமோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அது ஒரு மிகப்பெரிய அந்த சமூகத்துக்கு செய்த ஒரு மிகப்பெரிய நன்மை. 3.5% என்கிற ஒரு ஒதுக்கீட்டை கொடுத்து அதை துவக்கி வைத்திருக்கிற அந்த பெருமை, ஒரு வரலாற்று சாதனையை திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதல்வர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை இந்த சமூகத்திற்கு செய்தார்கள். எனவே இந்த சமூகம் மீண்டும் இந்த இடஒதுக்கீடை உயர்த்துவது என்கிற அந்த கோரிக்கையையும் முதல்வர் கலைஞர் அவர்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் அது நடைபெறும் என்கிற நம்பிக்கையை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. 5 ஆண்டு காலகட்டத்தில் அதற்கான ஒரு சிறு முயற்சியை கூட அதிமுக அரசு செய்யாத நிலையில் மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி வந்தால் மாத்திரமே இடஒதுக்கீடை உயர்த்துவது என்கிற அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் முழுமையாக, முஸ்லீம் சமூகம் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறது. வெறும் இடஒதுக்கீடு மாத்திரமல்ல, இதையும் தாண்டி முஸ்லீம் சமூகத்தினுடைய நலனுக்காக நிறைய செய்திருக்கிறார்கள். முதல்வர் கலைஞர் அவர்கள் கடந்த தனது ஆட்சியினுடைய இறுதி வருடத்தில் கூட முஸ்லீம்களில் உலமா நல வாரியம் என்று இஸ்லாமிய அறிஞர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கினார்கள். கடந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் அந்த உலமா நல வாரியம் உட்பட பல்வேறு வாரியங்கள் முடக்கப்பட்டது. அதே போன்று உருது அகாடமி என்று உருது மொழியினுடைய வளர்ச்சிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்ட அந்த உருது அகாடமி கடந்த 5 ஆண்டு காலமாக செயல்படவில்லை. வக்ஃப் வாரியத்தை வளப்படுத்துவதற்காக, அதை முறைப்படுத்துவதற்காக உரிய நடவடிக்கைகள் கடந்த அரசில் 5 ஆண்டு காலகட்டத்தில் இதெல்லாம் எந்த முயற்சிகளும் செய்யப்படவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியில்தான் முஸ்லீம் சமூகத்திற்கு அவர்களது வாழ்வினுடைய முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்கிற முழுமையான திருப்தி முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. எனவே தான் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகள் எல்லோரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் நேரடியாக சென்று ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். நமக்கு நாம் என்ற ஒரு திட்டம் மூலமாக புதிய விடியல் அப்படின்னு இந்த மக்களிடையே நேரடியாக போய் நம்ம சந்தித்து அவங்களோட குறைகள் கேட்கக்கூடிய விஷயங்கள் வரப்போகிற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக அமையும்? கண்டிப்பாக அன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே என்கிற இந்த திட்டத்தை, பயணத்தை தமிழகம் முழுவதும் மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த நமக்கு நாமே என்கிற இந்த பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பற்றிய ஒரு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இன்றைக்கு அது உருவாக்கியிருக்கிறது.
அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை இன்றைக்கு இந்த பயணத்தின் மூலமாக இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதுவிலக்கு என்கிற அந்த வாக்குறுதி இந்த பயணத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களால் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஊழல் ஒழிப்பு என்பது, அதற்காக லோகாயுக்தா என்கிற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிற வாக்குறுதியை இன்றைக்கி தந்திருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது உண்மையிலேயே மற்ற அரசியல் தலைவர்களுக்கு வெறும் மேடைகளில் நின்று பேசிவிட்டு செல்வது என்பதை தாண்டி ஒவ்வொரு தரப்பு மக்களையும் சந்தித்து, இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை தரப்பை சார்ந்த மக்கள் வாழ்கிறார்களோ, அவர்கள் உழைக்கும் மக்களாக இருக்கட்டும், அல்லது பேருந்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், அல்லது சந்தை வியாபாரிகளாக இருக்கட்டும், அல்லது சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு தரப்பையும், தொழிலாளர்களில் ஒவ்வொரு பிரிவினரையும், எல்லா தரப்பு மக்களையும் தனித்தனியாக சந்தித்து ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் நேரடியாக கேட்டு அந்த பிரச்சனையினுடைய ஆணிவேர், அந்த பிரச்சனையினுடைய பல்வேறு முகங்கள் அனைத்தையும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை இந்த பயணத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள். அடுத்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைகிற போது ஒவ்வொரு தரப்பினுடைய பிரச்சனையையும் அதனுடைய அடி முதல் நுனி வரை அதை மிகச்சரியாக அதை தெரிந்து கொள்ளுகிற, அதற்கான தீர்வை தருகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இதன் மூலமாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. திமுகவினுடைய இந்த தேர்தலுடைய வெற்றியில் நமக்கு நாமே என்கிற இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய மகுடமாக அமையும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே போல தலைவர்கள் என்பவர்கள் வெறும் மேடையில் நின்று கொண்டு பேசிவிட்டு வீராவேசமாக பேசிவிட்டு செல்வது என்பதை தாண்டி மக்களோடு மக்களாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை, மக்களோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை இந்த பயணத்தின் மூலமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த பயணமும், இந்த பயணத்தின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த அனுபவங்களும் அடுத்த ஒரு ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை, மிகப்பெரிய ஒரு அந்த ஆட்சி சிறப்பாக அமைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மாற்றம் வேணும், புதிய விடியல் வேணும் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த 5 ஆண்டு கால ஆட்சி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். என்னாலும் நிர்வாகத்திறன் அப்படின்னு வரும்போதும் அதிகப்படியான ஒரு ஊழல் நிறைந்ததாகவும் இந்த ஆட்சி செயல்பட்டதுக்கான உதாரணமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சரியான நிர்வாகம் செயல்படுறதுக்கும் இந்த ஆட்சியில் நடந்த ஊழலுக்கும் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு நம்ம நாட்டில்? பொதுவாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதலில் இது ஒரு வெளிரங்கமான, வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஆட்சியை இந்த அரசு தரவில்லை. என்ன நடக்கிறது என்பது மக்களை புரியாமல் பூதாகரமாக ஏதோ நடக்கிறது என்பதை மக்கள் புரிகிறார்களே தவிர என்ன நடக்கிறது என்பது மக்களுக்கும் தெரியவில்லை. தெரிகிற ஊடகங்களும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சரியான முறையில் சொல்லவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும், நிதியமைச்சர் உட்பட முக்கியமான அமைச்சர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது, அல்லது அவர்களுடைய வீடுகள் ரெய்டு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வருகிறது. பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வருகிறது. இப்போ இதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதுதானே அர்த்தம். அப்போ இந்த கைப்பற்றப்பட்ட இந்த பணங்கள் எங்கே போகிறது? இது வெளிப்படையாக இது அறிவிக்க வேண்டுமா இல்லையா? இது மக்களுக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? எந்த துறையில் எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது? இதற்கு உரிய அந்த அமைச்சர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்ளுகிற கடமையும் அதற்கான வாய்ப்பும் மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அந்த உரிமை மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எனவே இந்த அரசில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது ஒன்று. இன்னொன்று, மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. கடந்த காலங்களில் பல முறை 24 முறைகளுக்கு மேலாக அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அல்லது ஏதோ ஒரு முறைகாட்டின் காரணமாகத்தான் அந்த அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். ஆனால் என்ன விஷயத்துக்காக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்பது மக்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஈடுபட்ட அந்த முறைகேடு மக்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் சம்பாதித்த அந்த மதிப்பு, அந்த பொருளாதாரம் எவ்வளவு என்பது மக்களுக்கு தெரியவில்லை. எனவே பல லட்சம் கோடிக்கணக்கான அளவிற்கான முறைகேடுகளும் ஊழலும் இங்கே நடைபெற்றிருப்பதற்கான எல்லாமே வெளிரங்கமாக தெரிகிறது. ஆனால் வெளிப்படையாக இன்னது இவ்வளவு என்பது மக்களுக்கு சரியாக போய் சேரவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்மளால் பார்க்க முடியவில்லை. எனவே இந்த அரசை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஊழல் அரசாக இருக்கிறது என்பதற்கான சான்றாகத்தான் இந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு லஞ்ச ஊழலில் சிக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு அரசாகத்தான் இந்த அரசு அமைந்திருக்கிறது. அதற்கான ஒரு பதிலை, அதற்கான ஒரு அதற்குரிய பாடத்தை மக்கள் இந்த தேர்தலில் இந்த அரசுக்கு கொடுப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம்.
நிச்சயமா சார். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் பல அமைப்புகள், பல கட்சிகள் திமுகவுக்கு முழுமையான ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு சார்ந்தும் பல பேச்சுவார்த்தைகள் முடிவுற்ற நிலையில் இப்போ மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரம் அப்படின்னும் போது உங்கள் கட்சி சார்பாக எந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வடித்து உங்களுடைய பணியை தொடங்க போகிறீங்க? கண்டிப்பாக இப்போ எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சிறுபான்மை சமூகத்திற்காக முழுமையாக பாடுபடுகிறோம் என்று இருந்தாலும் கூட அதையும் தாண்டி கட்சி துவக்கியது முதல் இப்போது வரைக்கும் நாங்கள் வந்து பொது சமூக மக்களுக்காக, ஒட்டுமொத்த மக்களுக்காக நிறைய போராட்டங்களை, மக்கள் நல போராட்டங்களை முன்னெடுத்து மீனவர்கள் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை என்று அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனைக்காகவும் எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழக மக்களுடைய இந்த பிரச்சனைகள் எந்த தரப்பட்ட மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமைகிற போது கண்டிப்பாக இந்த அரசிடம் அந்த மக்களுடைய குறைகளை சொல்லி அதற்கான நிறைய அதற்கான நிவாரணத்தை பெற்றுத்தரக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த தேர்தல் களத்தில் எஸ்டிபிஐ கட்சி அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் நாங்கள் அது மீனவர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், சிறுபான்மை சமூகத்து மக்களாக இருந்தாலும் மக்களுடைய அந்த பிரச்சனைகளை நாங்கள் சுட்டிக்காட்டி உங்களுடைய பிரச்சனைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்கிற இந்த மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து எங்களுடைய இந்த பிரச்சாரம் அமையும். அதே போன்று மதுவிலக்கு எஸ்டிபி கட்சி துவங்கியது முதல் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து மதுவிலக்குக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்கிற வகையில் எங்களது கட்சியினுடைய கொள்கை சார்ந்த மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தமிழகத்தினுடைய பெண்களும், கோடிக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் இன்றைக்கு மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசு மதுக்கடைகளை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இதை வந்து கடைபிடித்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு மக்களிடத்திலே அந்த ஒரு அதிருப்தியும் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தால் உங்களுக்கு மது ஒழிக்கப்படும், மதுவிலக்கு கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை மக்களுடைய மனங்களில் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு செல்வோம். இதையும் தாண்டி அதிமுக அரசினுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம், அவர்களது ஊழல், அவர்களது முறைகேடு, எந்த தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அவர்கள் செய்த அந்த ஆட்சி முறை அனைத்தையும் முன்வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்வோம். தமிழகத்தில் ஒரு மாற்றம் உருவாகிட வேண்டும். அந்த மாற்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மாத்திரம்தான் இப்போது தர முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை மக்களுடைய மனதில் கண்டிப்பாக நாங்கள் விதைப்போம். நிச்சயமா சார். இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழலில் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள், அதோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை வளர்ச்சியினுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வளர்ச்சி என்பதை தூரை தூக்கி வைத்துவிட்டு, அல்லது மக்களுடைய வளர்ச்சி என்பதை தூரை தூக்கி வைத்துவிட்டு சில நிறுவனங்கள், அதானி, அம்பானி போன்ற சில நிறுவனங்களுக்கான வளர்ச்சியாக மாத்திரம் வைத்து இன்றைக்கு மத்திய அரசு தனது செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி வளர்ச்சிக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற, இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இந்த அரசு தனது கவனத்தை முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சங்க பரிவார அமைப்புகளுடைய ஒரு பினாமி அரசாக இன்றைய அந்த மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் நலனை பற்றி அக்கறை இல்லை, இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, மனிதர்களுடைய ஒற்றுமையை பற்றிய எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மக்களை மோத விடுகிற, மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துகிற ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு விவசாயிகளுடைய தற்கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சியினுடைய விகிதம் பெரிய அளவில் இவங்க கொடுத்த வாக்குறுதியினுடைய அளவிற்கு வந்து நாட்டில் வந்து வளர்ச்சி வந்து இல்லை. இன்றைக்கு வியாபாரிகள், சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய அதிருப்தியில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் சரிந்து போயிருக்கிறது. ஆனால் இங்கே எண்ணெயினுடைய அதற்கு மேல் இருக்கிற அந்த கலால் வரிகளை எல்லாம் உயர்த்தி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மக்களை வதைத்து கொண்டிருக்கிற ஒரு அரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இப்போ இருக்கிறவர்களெல்லாம் கடன் வாங்கி கொண்டு விஜய் மல்லையா போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு நாட்டை விட்டு செல்லுகிறார்கள். அதற்கு இந்த அரசு ஆதரவாக லலித் மோடிக்கும் இவர்களுக்கும் பல்வேறு ஊழல்களுக்கும் இன்றைக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே மக்களுடைய விருப்பத்திற்கு எதை மக்களிடத்திலே வாக்குறுதியாக அளித்து ஆட்சியை பெற்றார்களோ அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர் எதிராக மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அரசுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அரசும் இன்றைக்கு ஆதரவாக அந்த ஆட்சி நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது என்பது இன்னொரு விஷயம். பொதுவாக இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
கண்டிப்பாக இந்த இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த நாடு இந்தியா. இந்தியாவில் வந்து எல்லா வளமும் இருக்கிறது. கனிம வளம் மாத்திரமல்ல, மனித வளம், அனைத்து விதமான அறிவும் ஆற்றலும் வளமும் நிறைந்த ஒரு நாடு வந்து இந்தியா. ஆனால் இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் முறையாக அதை பயன்படுத்தவில்லை என்று தான் நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ இந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் இந்த வளங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த தேசத்தை ஒரு வளர்ச்சியான ஒரு வல்லரசாக மாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையில் இந்த அரசிடம் இந்த பொறுப்பை, மிகப்பெரிய ஆட்சியினுடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் மக்கள் இதை உணர்ந்து ஒரு நல்லதொரு ஆட்சியை அவர்கள் உருவாக்குகிற போது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசு அமையும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பது உண்மையிலேயே உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு நாடாக இந்த நாடு வந்து அமையும். அதற்கு மிக முக்கியமான ஒன்று இந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய ஒற்றுமை, மக்களுடைய நல்லிணக்கம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வேறு எந்த நாடும் இல்லாத அளவிற்கு இஸ்லாமியர்கள் ஒரு 20 கோடி பேர், அதே போல் பல கோடி பேர் கிறிஸ்தவர்கள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு நாகரிகங்களை கொண்ட ஒரு நாடு இந்தியா. எனவே இது ஒரு அழகான தோட்டத்தில் பல்வேறு விதமான வண்ண மலர்கள் பூத்திருப்பதைப் போல இருக்கிற இந்த தோட்டத்தை மிகச்சரியான முறையில் பராமரிக்கிற, அதை பாதுகாக்கிற ஒரு அரசு அமைகிற போது ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசமாக இந்த நாடு, ஒரு வளர்ச்சியான மக்களுடைய ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு நாடாக இந்த நாடு எதிர்காலத்தில் மாறும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதிமுக ஆட்சியில் அந்த ஊழல், நிர்வாக இன்மை அப்படின்னு பேசும்போது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அடிக்கடி தினசரின்னு நம்ம நாளிதழில் பார்க்கக்கூடிய சம்பவங்கள், ஒவ்வொரு நாளும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிச்சிட்ருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சிட்ருக்கிறத பார்க்குறோம். இது செயலிழந்து போன நிலையில் காவல்துறை இருக்குது அப்படின்னும் போது முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு காவல்துறை ஒரு அடக்குமுறையை கையாளுற ஒரு இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக அந்த அதிமுக அரசனுடைய சீர்கேடுகளில் மிக முக்கியமான விஷயம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய சீர்கேடுகள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு அரசனுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை என்பதைத்தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. தினமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குறிப்பாக வந்து பெண்கள் வந்து தனியாக போக முடியலை, செயின் பறிப்புகள் வந்து தினமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கொலைகள், கொள்ளைகள், நிறைய கொலை சம்பவங்கள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. தினமும் பத்திரிகைகளை நாம் வாசித்தோம் என்றால் பல்வேறு பகுதிகளிலும் நிறைய கொலைகள். இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் சாதி ரீதியான படுகொலைகள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் மீதான கொலைவெறி தாக்குதல்கள் நிறைய நடைபெற்றிருக்கிறது. சுமார் கடந்த ஒரு 2 வருடத்தில் மாத்திரம் ஒரு 80க்கும் அதிகமான கொலைகள் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியின் மீதான கொலைகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. அதே போல் சாதி ரீதியான படுகொலைகள், சமீபத்தில் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற அந்த சங்கரனுடைய படுகொலையாக இருக்கட்டும், அதற்கு முன்பு நடைபெற்ற கோகுல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும், நிறைய இந்த சாதி ரீதியான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. இந்த அரசில் ஒரு ஆதிக்க சாதி ரீதியான அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது வன்முறைகளை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் வந்து உருவாகி இருக்கிறது. கூலிப்படைகள் மிக சுதந்திரமாக இந்த கொலைகளெல்லாம் பார்க்கிற போது அதிகமாக கூலிப்படைகளுடைய மூலமாக நடைபெறுகிற கொலைகள் அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்கிறது. நிச்சயமா சார். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசியல் சூழலில் இந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியோட செயல்பாடு எப்படி இருந்து, ஒவ்வொரு நிலையிலையும் மக்கள் ஒரு தேக்க நிலையில் ஒரு முடக்கமான சூழலில் ஏன் வாழ்ந்துட்டுருக்காங்க, இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்நோக்கி இருக்காங்க? அதையும் சிறுபான்மையினர் சமுதாய மக்கள் இன்றைக்கி முழுமையான ஒரு ஆதரவை திமுக கட்சிக்கு கொடுத்ததுக்கான ஒரு காரணம் என்ன, எதிர்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். ஒவ்வொரு நாளும் பல புதிய தகவல்களோடு நம்மை வியப்பில் ஆழ்த்தும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கிற பெரிய கோயில்களில் தில்லையில் இருக்கிற நடராசர் கோயில் அளவுக்கு
அத்தனை சிக்கல்கள், அத்தனை விதமான கருத்து முரண்பாடுகள், அல்லது வழக்கிலே இருக்கிற சொல்லில் குறிப்பிட வேண்டுமானால் அவ்வளவு சர்ச்சைகள் வேறு எந்த கோயிலிலும் ஏற்பட்டதில்லை. சிதம்பரம் கோயில் என்பதே தஞ்சை பெரிய கோயிலைப் போலவோ, ராமேஸ்வரம் கோயிலைப் போலவோ, கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலைப் போலவோ ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மன்னரால் மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்ட கோயில் இல்லை. பல்வேறு மன்னர்கள் பல்வேறு காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயில் கோபுரங்களுக்கான பணிகளை செய்து இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய கோயிலாக எழுந்து நிற்கிறது. பிற்கால சோழர்கள் காலத்தில் உருவான கோயில் அது. இன்றைக்கு இசைஞானி இளையராஜா வரையிலும் அதற்கான பணிகளை செய்து அந்த கோயில் வளர்ந்து நிற்கிறது. ஆனால் அந்த கோயிலுக்குள் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான விவாதங்கள் இன்றைக்கு வரைக்கும் அளவிறந்து தான் நடந்து கொண்டிருக்கின்றன. சிதம்பரம் கோயில் சில உண்மைகள் என்கிற பெயரில் அதை ஒரு சிறு நூலாகவே வழக்கறிஞர் செந்தில்நாதன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த கோயிலில் இருந்த நிகழ்வுகள், ஏற்பட்ட சிக்கல்கள், நீதிமன்றம் வரைக்கும் போன வழக்குகள் என்று பல்வேறு கூறுகளையும் அவர் தன்னுடைய சிறு நூலுக்குள் மிக அழகாக கொண்டு வந்திருக்கிறார். அங்கே எப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டன, எப்படி வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் ஒரு பெரிய கோயிலோ அப்படி சைவர்களுக்கு தில்லை நடராசர் கோயில்தான் ஒரு குறிப்பிடத்தக்க கோயில். ராமேஸ்வரம் கோயிலும் மிக புகழ்பெற்றது என்றாலும் இந்த தில்லை நடராசர் கோயிலுக்கு ஒரு பெரும் புகழ் உண்டு. வடநாட்டு சிவன் கோயில்களிலே இருந்து இது முற்றிலுமாக வேறுபட்டது. ஆடற் கலையில் வல்லவனாகவெல்லாம் வடநாட்டில் சிவனை எங்கும் பார்க்கவில்லை. இன்னமும் சரியாக சொன்னால் வடநாட்டில் சிவன் என்பதே ருத்ரன் என்கிற பெயரில் வழங்கப்படுகிற கடவுள். அது அழிவுக்கான கடவுள், அழித்தலுக்கான கடவுள் என்றுதான் அங்கு கருதப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டு சைவமோ சிவனை ஐந்தொழிலுக்கு உரிய கடவுள் என்று கூறுகிறார்கள். இப்படி வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அந்த தில்லை நடராசர் கோயிலுக்குள்ளே தான் தேவார பதிகங்கள் அனைத்தும் சிக்கி கொண்டன. அதை மீட்க முடியவில்லை. ராஜராஜ சோழன் தான் அதனை மீட்டு எடுத்தான் என்று வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. இன்றைக்கு இருப்பதைப் போல அச்சில் நூல்கள் இல்லாத காலம் அது. ஓலைச்சுவடிகளில் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன. அந்த பாடல்களை செவி வழியாக கேட்டு இன்புற்ற ராஜராஜ சோழன் இந்த பாடல்கள் அனைத்தும் எங்கே இருக்கின்றன என்று கேட்கிற போது தில்லை நடராசர் கோயிலில் பத்திரமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற அந்த செய்தியை கேட்டு ராஜராஜ சோழனே நேரில் வந்து அந்த பதிகங்கள், அந்த தேவார பாகங்கள் அனைத்தையும் தர வேண்டும் என்று கேட்டபோது தில்லை கோயிலில் இருந்த தீட்சிதர்கள் தர மறுத்துவிட்டார்கள். அந்த பாடல்கள் யார் பாடினார்களோ அவர்களுக்குத்தான் அவை சொந்தம். எனவே அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர் நால்வருமாக சேர்ந்து வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த தேவார பாடல்களை, அந்த திருவாசகத்தை நாங்கள் கொடுப்போம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ராஜராஜ சோழன் கோபம் கொண்டு இதோ நால்வரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல திரை விலக்கப்படுகிற போது அங்கே 4 சின்ன சின்ன சிலைகள் இருந்தன. இதை நாம் தமிழ் திரைப்படத்திலே கூட பார்த்திருக்கிறோம். தீட்சிதர்கள் கேட்டார்கள், இவையெல்லாம் சிலைகள் தானே என்று. ராஜராஜ சோழன் கோபமாக திரும்ப சொன்னான், நீங்கள் வணங்குகிற தில்லை நடராசரும் சிலைதானே என்று கேட்டான். எனவே பிறகு அரசன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த கதவை உடைத்து உள்ளே இருந்த ஓலைச்சுவடிகளை மீட்டபோது பாதி கரையான் அரித்திருந்ததை காண முடிந்தது. எனவே கரையான் அரித்தது போக மீதம் இருக்கிற பாடல்களையாவது மீட்டு அன்றைக்கு ராஜராஜ சோழன் கொண்டு வந்த காரணத்தால் இன்றைக்கும் அவை அச்சிலே வந்து நமக்கு கிடக்கின்றன. ஆகையினாலே இப்படிப்பட்ட முதல் விவாதம் அன்றைக்கே தொடங்கிற்று. அதற்கு பிறகு இன்று வரையிலே மிகப்பெரிய வயதில் மூத்த ஒரு ஓதுவார் உள்ளே போய் தேவார பாடல்களை பாட வேண்டும் என்று விரும்பிய போது அதற்கு தீட்சிதர்கள் தடை விதித்தார்கள். அது வழக்கு மன்றத்திற்கு போனது. அர்த்த மண்டபத்திலே நின்று பாடுகிற உரிமை அந்த வழக்கும் வழக்காரும், கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் என்று சொல்லப்படுகிறதே, அந்த வழக்கும் வழக்காரும் அடிப்படையில் பார்க்கிற போது தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்று சிதம்பரத்திலே இருக்கிற உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. பிறகு மீண்டும் மீண்டும் பல வழக்குகள் அது தீட்சிதர்களுக்கு மட்டுமே உரிய கோயிலா அல்லது அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய பொது கோயிலா என்கிற வழக்கு மறுபடியும் நடந்து
ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வெவ்வேறாக தீர்ப்பு சொல்லப்பட்டு அரசுக்கு உரிய பொது கோயில்தான் என்கிற அடிப்படையில் அறநிலையத்துறை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டு பிறகு அது மேலே இருக்கிற நீதிமன்றத்துக்கு போய் இன்றைக்கு மீண்டும் அது தீட்சிதர்களுக்கு உரியது என்பதாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. மறுபடியும் அதற்கான சீராய்வு மீளாய்வு மனுக்கள் போடப்பட்டிருக்கின்றன. வேறு எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு வகையில் ஒரு கோயில், அந்த கோயிலின் தீட்சிதர்களுக்கு உரியது 3000 தீட்சிதர்கள் நேரடியாக வானிலிருந்து இறங்கி வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த புராணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு 200 தீட்சிதர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குத்தான் அந்த கோயில் உரியது என்பதாக ஒரு வாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றை பற்றி 1890ஆவது ஆண்டு நீதிபதி முத்துசாமி ஐயரும் ஒரு ஆங்கிலேய நீதிபதியும் அளித்த தீர்ப்பு, இல்லை இல்லை, இது யாருக்கும் தனிப்பட்ட உரிமையாக இருக்க முடியாது, இது பொது கோயில்தான் என்று அவர்கள் அளித்த தீர்ப்பிலிருந்து அண்மையில் வந்திருக்கிற தீர்ப்பு வரையில் எல்லாவற்றையும் விரிவாக இல்லை என்றாலும் தொட்டு காட்டுகிற அளவில் அந்த புத்தகத்திலே செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அரசின் பொறுப்பில் இருந்தபோது அதனுடைய வருமானம் பல லட்சமாக ஓராண்டில் இருந்ததையும், ஆனால் தீட்சிதர்களின் பொறுப்பிலே இருக்கிற போது அந்த ஆண்டுக்கான வருமானம் சில ஆயிரங்களாக மட்டுமே இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அரசுக்கான பொது சொத்தாக அந்த கோயில் இருக்குமானால் அது ஒட்டுமொத்த மக்களுக்கான சொத்தாக இருக்கும். அது குறிப்பிட்ட தீட்சிதர்களின் சொத்தாக இன்றைக்கு மறுபடியும் மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற நிலையை நாம் அறிவோம். இந்த வழக்குகள் நடப்பதற்கு முன்னால், உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்னால் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த வழக்கின் விவரங்களும் சேர்க்கப்பட்டால் இன்னும் கூடுதலான செய்திகளோடு ஒரு ஆவணமாக அந்த புத்தகம் அமையும் என்று கருதலாம். எப்படி இருந்தாலும் சிதம்பரம் கோயிலை பற்றி பொதுவாகவே சிதம்பரம் கோயிலுக்குள் போனால் சிதம்பர ரகசியம் என்று சொல்லுவார்கள். அந்த சிதம்பர ரகசியம் இல்லை, அது வேறொன்றுமல்ல, அது எதற்கான தலம், மண்ணுக்கான வானுக்கான தலம் என்று ஒவ்வொன்றையும் சொல்லுவது போல திருவண்ணாமலை மண்ணுக்குரியது. இப்படி பிரிப்பது போன்று இருப்பதைத்தான் சிதம்பர ரகசியம் என்கிறார்கள். ஆனால் சிதம்பரம் கோயில் ரகசியங்கள் பலவற்றை பற்றி இந்த சிறு நூலில் வழக்கறிஞர் செந்தில்நாதன் தெளிவாக எழுதியிருக்கிறார். மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு முக்கியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் தேர்வு எழுதுகின்ற முறை, அவர்கள் படிப்பதன் அவசியம், எப்படி படித்தால் நிறைய மதிப்பெண்கள் பெறலாம், அந்த மதிப்பெண்கள் நிறைய பெறுவதற்கு எப்படி அவர்களுடைய நினைவாற்றலை வளர்த்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கற்பது என்பது மிக அவசியமான ஒன்று. இளமையில் கல் என்று சொல்வார்கள். சின்ன வயதிலே தான் கற்பது மிகவும் எளிதானது, பயனுள்ளது. 18-20 வயதுக்குள் என்ன கற்கிறோமோ அதை வைத்துத்தான் வாழ்க்கை முழுவதும் நம் அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அந்த படிப்பு அறிவு என்பது ஒரு காலகட்டத்தில் முடியக்கூடியது. அதற்கு மேலெல்லாம் இருப்பதெல்லாம் நம்முடைய பகுத்தறிவின் துணையோடு பட்டு அறிவு என்று சொல்வார்கள். அனுபவ ரீதியான அந்த விஸ்டம், அந்த ஒரு அறிவுத்திறன் வளர்ச்சி அடையும். ஆனால் அந்த படிக்கிற குணம், அந்த லேர்னிங் அப்படி என்பது சொல்லுவது சின்ன வயதிலே தான் மிக நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த மூளை நன்றாக சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியது. கல்வி ஒருவருக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று சொல்லுவார் வள்ளுவர். எல்லா செல்வமும் அழிந்துவிடும். எவ்வளவு பெரிய லட்சாதிபதி குரோர்பதியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளில் ஆண்டியாகிவிட வாய்ப்பு இருக்கிறது. அல்லது லட்சோப லட்சம் பணத்தை கோடிகளில் சேர்த்து வைத்தவர்களெல்லாம் எல்லா பணத்தையும் இழந்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுகிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற காலகட்டத்திலே கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கடைசி வரை அவன் கை கொடுக்கும். ஆகவே குழந்தைகளுக்கு கல்வியை சரியான காலத்திலே சரியான வழியிலே செய்து கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமையாகிறது.
குழந்தைகளை மட்டும் சொல்லி பயனில்லை, பெற்றோர்களுக்கும் அதில் முக்கியமான பங்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த கல்வி கற்பது என்பது ஒரு வழிப்பாதை அல்ல, இருவழிப்பாதை. ஆசிரியர்கள் சரியாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் கவனத்தோடு அந்த குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுக்கு அதிலே ஆர்வம் இருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தை தூண்டுகின்ற எண்ணத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொடுக்க வேண்டும். கற்பது என்பது நினைவில் வைத்துக்கொள்வது. நினைவில் வைத்துக்கொள்வதை நல்லபடியாக யார் அதிக அளவில் தேர்வில் எழுதுகிறார்களோ அவர்கள் அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள். இந்த ஞாபக சக்தி அல்லது நினைவாற்றல் என்பதற்கு அடிப்படையான 3 தகுதிகள் உண்டு. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன், இரண்டாவது ரிட்டென்ஷன், மூன்றாவது ரீகால். ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது பதிய வைப்பது. எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு படிப்பது, கேட்பது, பார்ப்பது, இவைகளை வைத்து நாம் மனதிலே உள்ளே செலுத்திக் கொள்வது. இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லப்போனால் டேட்டா என்ட்ரி என்று சொல்லுவோம். அந்த என்ட்ரி டேட்டா எவ்வளவுக்கு முடியுதோ அத்தனை விஷயங்களை உள்ளே பதிய வைத்துக் கொள்வது. அந்த பதிய வைத்துக் கொள்கின்ற விஷயங்களை சேமித்து வைப்பது. அது மூளை பார்த்து கொள்ளும். அது வேறு கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தால், வேறு இடங்களிலே அக்கறை இல்லாமல் இருந்தால், வேறு வேலைகளிலே நாட்டம் இல்லாமல் இருந்தால் அது பத்திரமாக இருக்கும். அது எப்பொழுது வேண்டும் என்கிறோமோ அந்த சேமித்து வைத்ததை நினைவில் திரும்ப கொண்டு வருவது தான் ரீகால் என்று சொல்லுவார்கள். இது 3ம் சரிவர அமைபவர்களுக்குத்தான் நல்ல நினைவாற்றல் இருக்கிறது, நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது, நல்ல மதிப்பெண் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களில்தான் பள்ளி பருவத்திலே, கல்லூரி பருவத்திலே புத்திசாலிகள் என்று கருதப்படுகிறார்கள். நல்ல ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு போகிறார்கள், நல்ல வேலைக்கு போகிறார்கள். ஆக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது அடிப்படையான ஒன்று, பதிய வைத்தல். இந்த பதிய வைத்தலுக்கு அடிப்படையான 3 காரணங்கள் உண்டு. கருத்தூன்றி படிக்க வேண்டும், படிப்பதை பொருள் தெரிந்து படிக்க வேண்டும், அதை ஒரு ஈடுபாட்டோடு படிக்க வேண்டும். அந்த கருத்தூன்றி படிப்பது என்பது கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுவோம். அந்த கருத்தூன்றி படிப்பதற்கு கவனம் தேவை, அட்டென்ஷன் என்று சொல்லுவார்கள். அந்த அட்டென்ஷன், அந்த கவனம் சிதறினால் எல்லாமே கெட்டு போய்விடும். அதனால தான் பல சிறு குழந்தைகள் கவனச்சிதறல் நோயினால் பாதிக்கப்பட்டு படிப்பதற்கு முடியாமல் இருப்பார்கள். மற்ற வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எதிலே அவர்களுடைய கவனம் சரியாக இருக்கிறதோ, ஒரு திரைப்படத்தை பார்த்தால் அப்படியே, ஒரு நகைச்சுவை காட்சியை பார்த்தால் அப்படியே சொல்லுவார்கள். ஆனால் வகுப்பில் நடக்கிற பாடத்தை சொல்ல தெரியாது. காரணம், அங்கே கவனம் இருக்காது சரியாக. அந்த அட்டென்ஷன் என்று சொல்கிறது தான் முதல் படி. இந்த அட்டென்ஷன் அல்லது கான்சன்ட்ரேஷன், கவனம் அல்லது கருத்துன்றல், இரண்டுக்குமே அடிப்படை இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த விருப்பம் அல்லது ஈடுபாடு. அதிலே ஒரு விருப்பத்தோடு படிக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி படித்து வைத்தால் ஏறாது. அது நிச்சயமாக அந்த விருப்பம் என்பது உள்ளிருந்து வர வேண்டும். அந்த ஒளி என்பது உள்ளிருந்து வர வேண்டும். அதைத்தான் அப்துல் கலாம் அவர்கள் இக்னைட் அப்படி என்று சொல்லுவார். இக்னைட் என்றால் உள்ளே இருக்கிற பொறியை தட்டிவிட வேண்டும். அந்த பொறி தட்டிவிட்டு அதில் ஈடுபாடு வந்துவிட்டால் நிச்சயமாக அது நல்ல ஒரு கவனத்தோடு படிக்க முடியும், கருத்தூன்றி படிக்க முடியும், நினைவாற்றல் நன்றாக இருக்கும், நல்ல மதிப்பெண் பெற முடியும். ஆக இப்படி படிப்பதற்கு விருப்பம் வேண்டும். முதலிலே அந்த விருப்பத்தை உண்டாக்குவதற்கு அந்த அவர்களுடைய சூழ்நிலை, பெற்றோர்களுடைய அணுகுமுறை, ஆசிரியர்களுடைய அறிவுரை ஆக எல்லாமும் சேர்ந்து நல்ல மாடல், நல்ல முன்னுதாரணங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இப்படியெல்லாம் கவனத்தோடு படித்தான் எப்படி இருக்கிறான் என்று அந்த முன்னுதாரணங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நன்றாக படிப்பார்கள். படிப்பதிலே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். ரெப்படிஷன் என்று சொல்லுவார்கள். ஒன்றையே திரும்ப திரும்ப படிப்பதன் மூலமாக, திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாக நினைவிலே இருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அடுத்தது ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். படகு என்று இருந்தால் ஆறு என்று நினைக்க வேண்டும், ஆறு என்று இருந்தால் நீர்நிலை என்று நினைக்க வேண்டும். இப்படி ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி அசோசியேட்டட் லேர்னிங் என்று சொல்லுவார்கள். அது தேவை. ஆக இவையெல்லாம் படிப்பதற்கு உண்டான முக்கியமான ஒரு காரணங்களாக அமைந்து விடுகிறது. நன்றாக மதிப்பெண்கள் பெறுவதற்கு திரும்ப திரும்ப படிக்கின்ற வேண்டும். ரெப்படிஷன் என்று சொல்வார்கள். படித்ததையே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், அன்றாடம் படிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக்கொண்டு தேர்வு வருவதற்கு ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி படித்தால் பிரயோஜனமில்லை. அன்றன்றைக்கு பாடத்தை படித்துக்கொண்டு மாதத்துக்கு ஒரு முறை திரும்ப படித்துக்கொண்டு திரும்பவும் படித்து கொண்டிருந்தால் தேர்வு நேரங்களிலே நிச்சயமாக அவர்களுடைய நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், ஞாபகம் அவர்களுக்கு நன்றாக வரும். ஆக தொடர்ந்து படிக்க வேண்டும். கடைசி நேரத்திலே
படித்துவிட்டு கொஞ்சமாக எழுதக்கூடாது. சாக போகிற நேரத்திலே சங்கரா சங்கரா என்பது போல் கடைசி நேரத்திலே படித்துக்கொண்டு சரியாக மதிப்பெண் பெறாமல் போகக்கூடாது. தொடர்ந்து படிக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டும். ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். அசோசியேட்டட் லேர்னிங் என்று சொல்லுவார்கள். அவையெல்லாம் முக்கியமானது. இந்த படிப்புக்கு முக்கியமாக ஒரு 6 வழிகளை சொல்லலாம். 6R என்று சொல்லலாம். ரீட், அடுத்தபடியாக ரிமெம்பர், ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல், அடுத்தது ரீப்ரொடியூஸ், அதை எழுதி பார்ப்பது, அடுத்தபடியாக ரெஃபர், அது ஒன்றுக்கு எதை எங்கெங்கெல்லாம் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அதை தேடி படித்து அதோடு தொடர்புடையதை படிக்க வேண்டும். அடுத்தது ரெக்டிஃபை, அதில் எது தவறு இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரிவைஸ் என்று இப்படி 6 வழிகள் இருக்கிறது. இந்த 6 வழிகளிலும் திரும்ப திரும்ப செலுத்தினால் நிச்சயமாக பாடங்களை நல்லபடியாக படிக்க முடியும். தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். வாழ்க்கையிலே உயர முடியும். கல்வியறிவு பெற்று பின்னால் பட்டறிவு பெற்று உயர்ந்த மனிதராக விளங்குவதற்கு நிச்சயம் வாய்ப்பு அதிகம் உண்டு.